ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் கண்ணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஐபிஎல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்த்து ஆடுறதா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அந்த மேட்ச் பிரசன்னம் எப்படி இருக்கு. அதாவது இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோம் டீம் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அவே டீம் ஆயிடுது. ஸோ பிரசன்ன எண் இதுக்கு என்ன வந்திருக்குன்னா 114. கேட்ட கேள்வி என்னன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ஜெயிப்பார்களா. இந்த பிரசன்னம் போட்ட நேரம் 11-16-28. அதாவது முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ராகுன்னு வந்துடுறாரு. அப்போ இன்னைக்கு வெளிநாட்டு வீரர்கள் 2 அணிக்குமே ரொம்ப முக்கியமான வீரர்கள் ஆயிடுறாங்க. அதே போல இந்த பிரசன்னம் போடும்போது சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்துல, சனியோட நட்சத்திரத்துல அவரு பயணிச்சுக்கின்னு இருக்கார் 1ஆம் பாதத்துல. இப்போ நம்ம ராசி கட்டத்தை பார்க்கும்போது லக்ன அதிபதியா புதனுடைய வீடான கன்னி வந்திருக்கு. அப்போ லக்னாதிபதி புதன் 2ஆம் வீட்டுல துலாம்ல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் வீட்டு அதிபதி, அதாவது அவே டீம், இது சென்னையை குறிக்கிறது புதன் ஆயிடுது. 7ஆம் அதிபதி குரு தன்னோட சொந்த வீட்டிலே தனுசுல லக்னத்திலிருந்து பார்க்கும்போது 4ஆம் வீடாகும். தன்னோட வீட்டிலே இருக்கிறது அது தன்னோட வீட்டுக்கு அது முதல் வீடு அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஸோ இது நம்ம பார்க்கும்போது ரெண்டுத்துல எது ஃபேவரபிளா இருக்குன்னா, ஹோம் டீம் சென்னை அணிக்கே சற்று வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா தன்னோட வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டுல இருக்கிறது நல்லது. ஜென்ம குரு எப்பவுமே தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கிறப்ப குருவுடைய பார்வைக்கு தான் நம்ம அதிக பலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த வகையில இது குரு தன்னோட வீட்டிலே இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்புறம் நம்ம உயர்கணித சார ஜோதிட முறைப்படி பார்க்கும்போது லக்ன உப அதிபதியா ராகு வந்திருக்கார். அவரு தொடர்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 4, 7, 10 அப்படின்னு வர்றது ஒரு நல்ல அமைப்பு தான். 7ஆம் பாவத்துக்கு சந்திரன், நிலையற்ற கிரகமான சந்திரனே அது அந்த தொடர்பு நல்லா இல்லை. அப்போ வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை அணிக்கே மிக பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது நிறைய பிரசன்னம் பார்த்துட்டோம் இது வரைக்கும். அது நம்ம பிரபஞ்சத்திடம் ஒரு கேள்வியை கேட்கிறோம், அதுக்கான பதில் நம்மளுக்கு தெரியுது. பட் நம்ம கேமை பாக்குறப்ப அது ஆட்டங்கள் எல்லாம் அதாவது நியாயமா விளையாடுற மாதிரி இருக்கா அப்படின்றது நிறைய பேர் கேள்வி கேட்டுன்னு தான் இருக்காங்க. பட் ஆனா நமக்கு பிரசன்னம் என்ன சொல்லுது அப்படின்றதுதான் நம்ம பாக்குறது. இதுல என்ன சொல்றதுன்னா, மனித முயற்சியும் இருக்கு, கடவுளின் அருள் அப்படின்னு சொல்றது. இந்த பிரசன்னம்ன்றது கடவுளோட அருள் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம். மனித முயற்சிக்கும் நம்ம மரியாதை தராம இருக்க கூடாது. ஸோ அந்த வகையில கடவுளுடைய இது வாக்கு என்ன அப்படின்றதுன்னா பிரசன்னம், அதை தான் நம்ம பாக்குறோம். அது மனித முயற்சி அப்படின்றப்ப இப்போ ஒரு டீம்லயும் 11 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆட்டம் சென்னை அணிக்கே சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நான் இந்த ஆட்டம் சென்னை அணி ஜெயிப்பார்கள் அப்படின்ட்டே நான் எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.